வணக்கம். வணக்கம், தங்கமான வணக்கம். தங்கம் பற்றிய விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்லா கேளுங்க. தங்கத்தோட தரம் அந்த காலத்து தங்கத்துக்கும் இந்த காலத்து தங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தங்கம் வந்து அந்த காலத்துல இருந்து நகை பொதுவா செஞ்சு எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல தங்கம் கொஞ்சம் உறுதியா இருக்கணுங்கிறதுக்காக செம்பை கொஞ்சம் கூட சேர்த்து 12ஆம் மச்சம் 14ஆம் மச்சம் அப்படி சொல்லுவாங்க, 10ஆம் மச்சம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அந்த மாதிரி செஞ்சாங்க. அப்புறம் 22 கேரட் கொஞ்சம் நயமா இருக்கணும் அப்படிங்கறக்காக 10ஆம் மச்சம் 12ஆம் மச்சம்ங்கிறதுல வந்து கொஞ்சம் கூட வச்சு 22 கேரட்டுங்கிற அளவுல ஏற்கனவே செஞ்சு நம்ம மக்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. சுத்த தங்கம்னு சொல்றீங்களே, சுத்த தங்கத்துல வந்து தங்க நகை செய்ய முடியுமா? சுத்த தங்கம்ங்கிறது 100% வச்சுங்க, 99.99 நாம சொல்லுவோம். அந்த சுத்தமான தங்கத்துல நகை செய்ய முடியாது, அதுல உறுதித்தன்மையே இருக்காது. அதனாலதான் நம்ம மக்கள் வந்து அந்த உறுதித்தன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் செம்பை சேர்த்து நகை செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல இருந்து. இப்போ நம்ம அந்த செம்பு சேர்க்கறத குறைச்சிக்கிட்டே வந்ததுனால இப்ப 22 கேரட் செஞ்சோம். 22 கேரட்டுக்கு 916 வச்சுக்கோங்க. 916 சொல்லி சொன்னோம்னா 91.60 அந்த பர்சன்டேஜ் அதுல பியூர் தங்கம் இருக்கும். அதை நம்ம உறுதி பண்ணிக்கிறதுக்கு தான் இப்ப ஹால்மார்க் முத்திரைங்கிறத அரசு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது நடைமுறையில இருக்கு. அது எப்படின்னா நம்ம 91.60 பியூர் தங்கம் அதுல இருந்து மிச்சம் 8.40 மட்டும்தான் செம்பு சேர்ப்பாங்க. சேர்த்து 91.60 இருக்கிற மாதிரி கரெக்ட் பண்ணி நகை செஞ்சு அந்த நகையை நம்ம கொண்டு அரசு தரப்புல இருந்து தர நிர்ணய ஸ்தாபனம் வச்சிருக்காங்க. அங்க கொண்டே நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி 91.60 குவாலிட்டி இருந்தா தான் அதுல ஹால்மார்க் முத்திரை போட்டு கொடுப்பாங்க. அது வந்து 91.60 கேரண்டி பண்ணி கொடுக்கறது. அந்த நகை இப்ப அதிகமா சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. தரத்திற்கு வந்து கேரண்டியும் உத்தரவாதமும் இருக்கு. அதுதான் இந்த ஹால்மார்க். ஹால்மார்க்னா என்னங்க? ஹால்மார்க்குங்கிறது இந்த தர நிர்ணயம் இருக்க மாதிரி தங்கத்துக்கு வந்து ஹால்மார்க் முத்திரை அரசு தரப்புல இருந்து அதுக்குன்னு ஒரு ஸ்தாபனம் ஏற்படுத்தி அவங்க வந்து தரம் செக் பண்ணி கரெக்டா இருந்தா போட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹால்மார்க் முத்திரை. 916 22 கேரட் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. அது தர நிர்ணயம், தரம் சரியா இருக்குன்னு அர்த்தம். ஹெச்யூஐடி இது வந்து இந்த ஹால்மார்க்குக்கு அடுத்த ஸ்டெப்பு ஹெச்யூஐடி. இப்போ ஹெச்யூஐடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெச்யூஐடிங்கிறது வந்து ஹால்மார்க் சென்டர். அங்கே வந்து கடை நம்ம நிறுவனங்களுக்கு ஒரு நம்பர் பதிவு பண்ணிக்கிறாங்க. நாங்கள் லைசன்ஸ் எடுத்துக்கணும், எங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. அந்த ஹால்மார்க் சென்டருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஹால்மார்க் பண்ணி வாங்கும்போது அந்த ஹெச்யூஐடி நம்பரை போட்டு கொடுத்துருவாங்க, அந்த நகையிலே போட்டு கொடுத்துருவாங்க. அந்த நகையை வந்து நம்ம பின்னாடி செக் பண்ணும்போது அந்த ஆன்லைன்ல அந்த நம்பரை கொடுத்தோம்னா அந்த நகை எந்த ஸ்தாபனத்தினுடைய நகை, எந்த ஹால்மார்க் சென்டர்ல அதை டெஸ்ட் பண்ணி அவங்க ஹால்மார்க் பதிஞ்சு கொடுத்தாங்கிற விவரம்லாம் அதுல இருக்கும். நகையில ஏதாவது தர வித்தியாசம் இருந்துச்சுன்னா முதல்ல அந்த ஹால்மார்க் சென்டரை பிடிச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் தரப்புல சட்டப்படியா இது வந்து மச்சம் குறைச்சலா இருந்துச்சுன்னா நீ எப்படி போட்டு கொடுத்தானா அவன் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த எந்த நிறுவனத்தினுடைய எந்த கடையினுடைய நகைங்கிறது அதுல தெரியும், அந்த நம்பர்ல இருக்கும். அவங்கள பிடிச்சுக்குவாங்க. ஆக 100% உத்தரவாதம் கொடுத்துட்றாங்க. அதே அந்த ஹெச்யூஐடிங்கிறது ஒவ்வொரு நகைக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை வச்சு அந்த எந்த கடையினுடைய எந்த நிறுவனத்தினுடைய நகை எந்த ஹால்மார்க் சென்டர்ல முத்திரையிட்டது, எந்த தேதியில முத்திரையிட்டது, எல்லா விவரமும் ஹெச்யூஐடியில வந்துடும். கூலி சேதாரம்னு சொல்லியிருக்காங்க, இதுல வந்து எவ்வாறு வந்து அதோட விலையெல்லாம் வந்து கண்டறிய முடியும்? கூலி சேதாரங்கிறது இப்ப வந்து எந்த பொருளா இருந்தாலும் எந்த பொருள் நம்ம உற்பத்தி பண்ணாலும் மூலப்பொருள் வாங்கி ஏதோ ஒரு பொருள்னு வச்சுங்களேன், அதை மூலப்பொருள் வாங்கி அதை ஒரு தொழிற்சாலையில போட்டு தொழிலாளர்களை வச்சு தொழிற்சாலையை நிறுவி பணம் போட்டு அதை நடத்துறவங்க அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி மூலப்பொருள் எவ்வளவு வாங்கினா, தயாரிப்பு செலவு எவ்வளவு வந்துச்சு, அதெல்லாம் கணக்கிட்டு அதுக்கப்புறம் அதை விற்பனை விலையை நிர்ணயம் பண்றாங்க. இப்போ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மூலப்பொருள் என்ன காஸ்ட்னு எந்த மற்ற பொருள்காரங்க யாரும் சொல்றது இல்லை. இப்போ தங்கத்தில் என்னன்னா மூலப்பொருள் தங்கம் தான், தங்கம் என்ன விலைன்னு சொல்லிடுறாங்க. இந்த உற்பத்தி செலவை தான் உங்கள்ட்ட கூலி சேதாரம் மேக்கிங் சார்ஜுன்னு சொல்றது, அதுல வந்து அதைத்தான் சொல்றாங்க. அந்த காலத்துல நம்ம ஆளுகள்கிட்ட
நம்ம மக்கள்கிட்ட பவுன் காசே புழக்கத்துல இருந்திருக்கு. பவுனை கொடுத்து நகை செஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்றத கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பழக்கமா இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு வந்து தங்கத்தை வாங்கிட்டு போய் செஞ்சு கொண்டாந்து கொடுக்கையில கூலிங்கிறது சும்மா ஒரு பேருக்காக போடுறதேன். அந்த காலத்துல ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 25 ரூபா, 10 ரூபா அப்படி இருந்தது. காலப்போக்கில் ஒரு 100, 200, 500ன்னு போடுறாங்க. ஆக்சுவலா ஒரு நகை செய்யறதுக்கு 10 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் கூட ஆகுது. அதனுடைய முதலீடு ஜாஸ்தி. அப்ப இந்த 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாய்க்கெல்லாம் செய்ய முடியாது. அப்ப சேதாரம்ங்கிற பேர்ல தான் அந்த காலத்துல பவுனா கொடுக்கும்போது 1 கிராம் குறைஞ்சிச்சு, 1/2 கிராம் குறைஞ்சிச்சுன்னு அந்த காலத்திலேயே சேதாரம்னு எடுத்துட்டு கூலி கொடுக்கறத பேருக்கு வாங்கிட்டு போனாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதை தயாரிக்கிறதுக்கு உண்டான செலவை சேதாரம்ங்கிற பேர்ல வாங்கிக்கிறாங்க. அதாவது மூலப்பொருள் காஸ்ட், தங்கத்தினுடைய விலை இன்ன விலை, அதுக்கு தயாரிப்பு செலவுகள் இவ்வளவுங்கிறத சேர்த்துதான் கூலி சேதாரங்கிற பேர்ல வாங்கிக்கிறாங்க. மற்றதில் அதை சேர்த்தே விலை நிர்ணயம் பண்ணிடுறாங்க. தங்கத்தில் அப்படி பண்றது இல்லை. தங்கத்துடைய விலை என்ன, அது மேனுஃபேக்சரிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து சேதாரங்கிற பேர்ல வாங்கிக்கிறாங்க. ஜிஎஸ்டி தங்கத்துக்கு வந்து 3% நடைமுறையில் இருக்குங்க. நாங்க தங்கம் கொள்முதல் பண்ற இடத்துல ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்குறோம். பொதுமக்களுக்கு விற்கும் போது ஜிஎஸ்டி 3% வரும். அது அரசு நிர்ணயித்த வரி. அது ஜிஎஸ்டி வந்து தங்கத்துக்கு 3%, வெள்ளிக்கு 3% உண்டுங்க. சில வாட்ஸ்அப்ல வந்து 8 கிராம் தங்கத்துல வந்து 1 கிராம் செம்பு கலந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் விரிவான விளக்கம். அது வந்து ஒரு தவறான தகவலுங்க. ஏற்கனவே வாட்ஸ்அப்ல நிறைய இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம வந்து 8 கிராம்ல 1 கிராம் 2 கிராம் சேர்த்து உருக்கி செய்யறாங்கன்னா கண்டிப்பா அது 916 இருக்காது. 75%, 60% தான் தங்கம் வரும். அந்த மாதிரி இருந்தா ஹால்மார்க் முத்திரையும் வாங்க முடியாது, ஹெச்யூஐடியும் வாங்க முடியாது. அது வந்து ஒரு போலியான விளம்பரம். இந்த ஹெச்யூஐடி ஹால்மார்க் சீல ஹெச்யூஐடி வச்சு செய்யறதுல கண்டிப்பா 99.60 தங்கம் இருக்கும். அதனால அந்த மாதிரி வரக்கூடிய செய்திகளை மக்கள் எடுத்துக்க வேண்டாம், நம்ப வேண்டாம். அப்படி செஞ்சா தர நிர்ணயம் இருக்காது, தரம் முத்திரை வாங்க முடியாது. தற்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? தங்கம் வந்து எல்லா விலைவாசியுமே ஏறுற மாதிரி தங்கமும் கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். இது இயற்கையா உள்ளது. ஆனா நான் வழக்கத்தை விட இப்போ கொஞ்சம் அதிகமா ஏறுதுன்னா, ஒரு நாடு இன்னொரு நாடோ, நாட்டுக்கு நாடு பொருள் ஏற்றுமதி பண்றது இறக்குமதி பண்றது, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு செய்யும் போது இது வரைக்கும் டாலர் அடிப்படையில அமெரிக்கா பெரிய டாலரு பெரிய நாடா இருந்ததுனாலையும், ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருந்ததுனாலையும் இத்தனை காலமா அமெரிக்க டாலரை பேசிக்ஸா வச்சுக்கிட்டு அவன் டாலர் மதிப்புல பொருள் ஏற்றுமதி பண்ணாங்க, இறக்குமதி பண்ணாங்க. ஒவ்வொரு நாடும் கையிருப்புல டாலரை நிறைய வாங்கி வச்சுக்கிட்டாங்க. டாலருடைய அடிப்படையில வாங்க கொடுக்க எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதி அவங்க ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவர் திடீர்னு அதிரடி நடவடிக்கைகள், அதிரடி அறிவிப்புகள் நிறைய செய்யறாரு. திடீர்னு அந்த நாட்டுக்கு நான் இறக்குமதி வரியை கூட போடுறேன், இந்த நாட்டுக்கு வரியை கூட போடுறேன், நான் அவங்களை அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், நிறைய திடீர்னு அறிவிப்புகள் போடுறதுனால ஜனங்களுக்கு வந்து இவர் எந்த நேரத்துல என்ன சொல்லுவாரு, ஒவ்வொரு நாடு நினைக்குது, ஒவ்வொரு நாடு இவர் எந்த நேரத்துல என்ன சொல்லுவாரு, வரியை கூட போடுவாரு, அந்த நாட்டோட நம்ம வர்த்தகம் பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு ஐயப்பாடு வர்றதுனால அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இவங்க அடிக்கடி அதிரடி அறிவிப்புகள் வெளியிடறதுனால அந்த டாலர் வந்து நம்ம மெயினா வச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமே நம்ம டாலருடைய பயன்பாட்டை நம்பி நம்ம செயல்பட முடியாது, டாலருக்கு பதிலாக நம்ம தங்கத்தை வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளும் நினைக்குது. அந்த காலத்துல நம்ம தான் தங்கம் பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்ச மக்கள் வாங்கினாங்கன்னா, இப்ப அரசாங்கங்களே, அந்தந்த நாட்டு அரசாங்கங்களே டாலரை நம்ப முடியாது, டாலரை கொடுத்து நம்ம தங்கமா வாங்கி வச்சுக்குவோம், நான் எந்த காலத்திலும் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, அமெரிக்காவை சார்ந்து வாழ வேண்டாம், டாலரை சார்ந்து வாழ வேண்டாம் அப்படின்னு டாலரை கொடுத்து எல்லாரும் தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்க. அந்தந்த அரசாங்கங்கள் வாங்குது, அங்கங்கே இருக்கக்கூடிய வங்கிகள் வாங்குது. அவங்க டன் கணக்கில் இப்போ வந்து டாலருக்கு பதிலாக தங்கமா மாற்றி வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த அதிரடியா விலை கூடிக்கிட்டு இருக்கு. எல்லா இடமும் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாலருக்கு பதிலாக தங்கமா மாற்றும் போது தங்க விலை ஏறுது. தொடர்ந்து தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னும் ஏறுமா இல்ல இறங்குறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கா? எப்போது குறையும்? அதாவது வந்து பொதுவா மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு ஏற்றம் வந்தா ஒரு இறக்கம் வரும், ஒரு இறக்கம் வந்தா ஒரு ஏற்றம் வரும். இது மாறி மாறித்தான் நடக்கும். அந்த முறையில பார்த்தா இப்ப தங்க விலை நிறைய ஏறிடுச்சு. இதுக்கு கண்டிப்பா ஒரு இறக்கம் வரும். ஆனா எப்போ வரும்னு யாரும் கரெக்டா கணிச்சு சொல்ல முடியாது. ரெண்டாவது நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த உலக நாடுகள் பெரிய பெரிய வங்கிகள்லாம் தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னல, அவங்க வாங்குறத நிப்பாட்டினாலும் டிமாண்ட் குறைஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் குறையும். இல்ல சில நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு,
அவங்க கையில இருக்க தங்கத்தை கொஞ்சம் விற்போம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து விற்க வரையில தங்க விலை குறையும். ஆனா இது எப்போ இந்த மாறுதல் வரும், எப்போ குறையும் அப்படின்னு யாரும் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனா ஏற்றதுக்கு இறக்கம் வரும், எப்போ வரும் எவ்வளவு வரும்னு உறுதியா சொல்ல முடியாது. பொதுவா பார்த்தோம்னா பொதுமக்கள் வந்து தங்கம் வாங்கலாம்னு ஒரு கேள்வி வருது, அது எப்போ வாங்கலாங்கிற ஒரு அபிப்பிராயம். எப்பவுமே தங்கம் வாங்கணும், வாங்கிக்கிட்ட நான் பொதுவாகவே சொல்லுவாங்க, அப்பப்போ இருக்கிற படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. தங்கத்துல வந்து உங்களுக்கு இடையில ஏற்றம் இறக்கம் எல்லாமே மாறி மாறி வரும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் கூட இருக்கும், போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட இருந்திருக்கும். அதனால வாய்ப்பு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தங்கத்தை சிறுக சிறுக வாங்கிட்டு வர்றத சிறப்புங்க. ஏன்னா வருஷம் வருஷம் எல்லா பொருளும் கூடுது, தங்கமும் கூடிக்கிட்டே தான் வரும். வாய்ப்பு இருக்கிறதுக்கு எவ்வளவுக்கு நம்ம தங்கம் வாங்க முடியும், வாங்கி கொஞ்சம் சேமிச்சுக்கிட்டே வந்துருங்க. அது கொஞ்சமா வாங்கலாமா இல்ல நிறைய மொத்தமா வாங்கி மொத்தமா வாங்குறதுக்கு எல்லாருக்கும் சௌரியம் இருக்காது, சௌரியம் இருக்கவங்க வாங்கி வச்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் கொஞ்சமா கூட வாங்கலாம்ங்க. இப்ப ஆன்லைன் வசதி எல்லாம் வந்துருச்சு, ஆன்லைன்லயே பணத்தை கட்டி நம்ம தங்கமா வச்சுக்கலாம். கோல்டுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா அப்பப்போ கோல்டு இந்த மாதிரி பல அதுக்குன்னு சில கம்பெனிகளுக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்குங்க. 1 கிராம் 1/2 கிராம் 2 கிராம் எப்போ நம்ம எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். அங்கே இருக்கும். நம்ம விற்கணும்னு நினைக்கிற அன்னைக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு விற்று பணத்தை கொடுத்துருவாங்க. நம்ம அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். இல்லை கடைகள்லேயே வந்து சில கடைகளில், பெரும்பாலான கடைகளில் இப்போ சீட்டு போடுறாங்க. மாதம் மாதம் பணமாக கட்டிட்டு பணம் சேர்ந்தோன்னா நகை எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. மாதம் மாதம் நம்ம பணம் கட்டும் போதே அன்றைய நிலவரத்துக்கு ஏற்ப தங்கமாகவே நம்ம பேரில் வர வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஸ்கீம் கடைகள்லையும் இருக்கு. சிறுக சிறுக நீங்கள் வந்து ஆன்லைனில் தங்கத்தை வாங்கி வைக்கலாம், இல்லை கடைகளில் வாங்கணும் நகையாக வாங்கணும்னு வச்சிங்கன்னா கடைகளில் கூட அப்பப்போ மாதம் மாதம் வருஷம் வருஷம் நமக்கு எப்படி முடியுதோ அப்பப்போ நம்ம தங்கமாக வாங்கி வர வச்சுக்கிட்டோம்னா அந்தந்த ரேட்டுக்கு நமக்கு தங்கமாக கிடைச்சிடும். அப்படியும் செய்யலாம். ஆக முடிஞ்ச அளவு தங்கமாக வாங்கி வச்சுக்கிறதாங்க நல்லது. தற்போது வந்து தங்கம் வாங்குறதுக்கு வந்து மக்களுக்கு வந்து தங்க நகைகள் வாங்குறத விட தங்கத்தின் மீதும் ஒரு தங்கத்தை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆமா, இந்த சூழ்நிலையில வந்து தங்கத்தை வாங்குறதுக்கு மக்களுக்கு நீங்க வந்து பொதுவான அறிவுரை, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தங்கமும் வெள்ளியும் பொதுவா ஏறிக்கிட்டே தாங்க இருக்கு. நீங்க ஏதாவது தேவை வச்சிருக்கிய அப்படின்னா நீங்க நகையா தேவைக்கு வாங்கிட்டாங்க ஆகணும். இல்ல பின்தோதுக்கு தான் வாங்குறோம்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி பேப்பர் ஆன்லைன்ல ஷேர் மார்க்கெட்ல தங்கமா கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்ல கடைகள்ல வந்து நீங்க அந்த நகையா வாங்கினா அந்த நகை ஒரு 10 வருஷம் நின்று பயன்படும்போது மாடல் மாறிடும். அப்போ வந்து நீங்க வந்து காயினா கூட வாங்கி வச்சுக்கலாம். இந்த நகையா உள் போடுறதை விட கூலி சாகிறதுக்கு கம்மியா வரும், வாங்கி வச்சுக்கலாம். பிசிக்கல் கோல்டுன்னு சொல்றது இதை. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு பின்னாடி நம்ம சேர்த்து மொத்தமா ஒரு நகையா மாத்திக்கலாம். காயினா வாங்கும்போது உங்களுக்கு கூலி சாகரம் கம்மியா வரும், ஆனா ஜிஎஸ்டி உண்டுதாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கோல்டு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அதுலேயே வாங்கி வச்சுக்கலாம், பின்னாடி பத்துக்கலாம். தேவைக்கு வேணும்னா நீங்கள் நகையாக எடுத்து தான் ஆகணும். இல்லாட்டி தங்கமாக வாங்கி வச்சுக்கலாம், காயின் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் வருஷம் வருஷம் கூட்டிக்கிட்டே தாங்க போகுது. பணமாக வச்சுருந்து இருந்தீங்கனாலும் லாபம் இல்லை. பேங்க்கில் போட்டு வச்சிங்கன்னா இன்றைக்கி 6% 7% தான் வட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் அதெல்லாம் விட இந்த தங்கமாக வாங்கி வச்சுக்கிறதா அல்லது வெள்ளியும் இப்போ விலை கூட்டிக்கிட்டே தாங்க இருக்குது. இப்போ இன்னைக்கு விலை 1 கிராம் 195 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதனால முடிஞ்சா வெள்ளி கூட பாரா கிடைக்குது, வெள்ளி கூட வாங்கி வச்சுக்கலாம். வெள்ளியும் ஏறிக்கிட்டே தான் வருது. அல்லது தங்கமாக வாங்கி வச்சுக்கலாம். உங்கள் தோதை பொறுத்து காயினாவோ வேற வடிவங்கள்லையோ இது ஷேர் மார்க்கெட்லேயும் இருக்குது, அதுலேயும் வாங்கலாம், கடைகள்லையும் வாங்கலாம், அல்லது வெள்ளி வாங்கலாம். ஏதோ மக்கள் வந்து பணமாக வச்சுருக்காம தங்கம் வெள்ளி வாங்கி வச்சுக்கிறது பொதுவாக நல்லதுங்க. தொடர்ந்து தங்கத்தை பற்றியும் தங்கத்தோட மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து விளக்கங்களையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.